வழக்கம் போல் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. டக் அவுட் ஃபார்ம். லெட்ஸ் சி இஃப் எம்ஐ ஸ்கோர்ஸ் மோர். 74 for 3, 8.4 overs. திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. இது கண்டினியூ ஆச்சுன்னா எம்ஐக்கு ஒரு ஹை ஸ்கோர் வர சான்ஸ் இருக்குது. இந்த பார்ட்னர்ஷிப்பை சிஎஸ்கே எவ்வளோ வேகமாக உடைக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக உடைக்கணும். தோனியோட ஸ்டம்பிங் ஸ்பீடு முன்ன பார்த்த மாதிரியே தான் இருக்குது. பரவாயில்ல, இஸ் நாட் ஓல்டு. அண்ட் அவர் முஸ்டாஷ் அண்ட் பியர்டு இல்லாமல் வந்திருக்காரு. மேட்ச் பார்ப்போம். ருத்ராஜ் சிஎஸ்கேக்கு கேப்டன் பண்ணுறாரு. எம்ஐக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஜடேஜா இப்போ பவுலிங் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் தான். ஒரு ஓவருக்கு 2 or 3 டாட் பால்ஸ் வர்ற மாதிரி போட்டுட்ருக்காரு. பார்ப்போம். 76 for 3 in 9 overs. கைஸ், நான் சொன்ன மாதிரியே தோனி செம ஸ்டம்பிங்கு. சூரியகுமார் யாதவ் வந்து இறங்கி ஒரு ஷார்ட் அடிக்க பார்த்தாரு. பின்னாடி பிக்ஸ் ஆகி கரெக்டாக பின்னாடி தோனிக்கிட்ட வந்தது. பிடிச்சி ஒரே செகண்டில் ஸ்டம்ப் அடித்து அவுட் பண்ணிட்டாரு. சூரியகுமார் யாதவ் வந்து டெசிஷனுக்கு வெயிட் பண்ணுவார்னு நினச்சேன். அவரும் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். டிசிஷனில் பார்த்தீங்கன்னா அவுட்டு. எவ்வளவோ ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்தளவுக்கு கேப் இருக்குது கைஸு பேட்ஸ்மேனோட லெக்குக்கும் அந்த லைனுக்கும். அவ்வளோ ஸ்பீடான ஸ்டம்பிங், வேறு லெவல். தோனி பழையபடி தான் இருக்கார். பார்ப்போம் பேட்டிங் எப்படின்னு பார்ப்போம். எம்ஐ 125 for 7 in 17.5 overs. இங்கே ஒரு 150 வராதாட்டிருக்கு. சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் பார்க்கும்போது ஒரு பக்கம் நேதன் எலிஸ் இருக்கான், அஸ்வின் இருக்கிறாரு, நூர் அகமது, சாம் கரனு, ஜடேஜா அப்படிங்கிற எல்லா ஒரு டாப்பான பவுலிங் டீம் இருக்கக்கூடிய ஒரு டீம் மாதிரி தெரியுது சிஎஸ்கே. இதுவும் போக மகீஷ் ராபத்திரானா வந்து இன்றைக்கி மேட்ச் விளாட்ல. அவரும் விளாண்டுருந்தாருன்னா பவுலிங் வேறு லெவலில் போயிடும். அது அஸ்வின் இருக்கார், எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு. பேட்டிங்கில் சிவம் டூபே, கான்வே, ருத்ராஜ், தோனி இவங்கெல்லாம் இருக்கும்போது சிஎஸ்கே வந்து ஒரு டாப்பான டீம் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஆர் செமிஃபைனல்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே அதில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இது வழியாக எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, நானும் கூட எம்ஐ வந்து இந்த டைம் நல்ல ஒரு பிளேயர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் பேட்டிங்கில் எம்ஐ சொதப்புற மாதிரி தான் தெரியுது. பவுலிங்கில் ஜாஸ்பிரிட் பும்ரா இருந்தாலும் பேட்டிங்லேயும் எம்ஐ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் எம்ஐனால் சிஎஸ்கே மாதிரி டீமோ இல்லை மற்ற டீமையோ காம்பீட் பண்ணி குவார்ட்டர் ஆர் செமிஃபைனல்ஸ் பிளே ஆஃப்குள்ளே வர முடியும். ஓகே, பாய். அடுத்த இன்னிங்ஸில் பார்க்கலாம். மும்பை 155 for 9. தீபக் சகர் மும்பை டீமு எதிர்பார்த்ததோட நல்ல பேட்டிங். 2 4 2 6 28 ரன்னு. தீபக் சகர் இப்படி ஆடுறதுன்னு சிஎஸ்கேல கூட இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. பட் எம்ஐக்கு போய் ஏன்டா என்ன விட்டீங்கன்னு கேட்குற விதமாக ஆடின மாதிரி தெரியுது. சிஎஸ்கே எவ்வளோ ஓவரில் எம்ஐயை முடிக்கிறாங்க, எம்ஐ ஸ்கோரை எவ்வளோ ஓவரில் பீட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் 152 for 5 சிஎஸ்கே. ரச்சின் ரவீந்திராவும் ரவீந்திர ஜடேஜாவும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. இன்னும் ஒரு விக்கெட் போச்சுன்னா தோனி வருவார். இன்னும் 3 ரன் டு வின், அதாவது 4 ரன் டு வின். ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே வின் ஆக போகுது. ரச்சின் ரவீந்திரா கடைசி வரைக்கும் களத்தில் நின்று பாலை சந்தித்து சிஎஸ்கேக்காக வென்று கொடுத்துருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 53 அடிச்சிருக்காரு. 6 4 3 6 ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சிருக்காரு. தீபக் ஹூடா, சாம் கரன், அப்புறம் சிவம் தூபே பெருசாக எந்த ஒரு ரன்னும் அடிக்கலை.
அதுக்கப்புறம் ஜடேஜா தான் அடிச்சிருக்காரு. ஆக மொத்தத்தில் சிஎஸ்கே வின் அப்படின்னு தெரிவித்து கொள்ளப்படுகிறது.